ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொரியன் ட்ரெண்டிங் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இன்னொன்று ரொம்ப சூப்பராக வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 3 பொட்டேட்டோவை நான் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் பீல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆனியன் அப்புறம் வந்து மல்லித்தலை போடுறதா இஷ்டம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஆனியன் மல்லித்தலையும் போட்டுக்கிட்டேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணால் கொஞ்சம் மாவு எடுத்து ஆனியன் போட்டு போடாமையும் கொஞ்சம் மாவில் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நம்ம வந்து இதை நம்ம மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா எடுத்து உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரியும் எடுத்திருக்கேன், சீஸ் பால் மாதிரி நல்லா பால் ரவுண்டுக்காகவும் உருட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி கட் பண்ணலை. ஸோ தேய்ச்சி ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வச்சுக்கிட்டேன். இந்த மாவை வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா உருட்டி எல்லாம் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு 15 நிமிஷம். ஸோ 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து லாங்காக தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி உங்களுக்கு சின்னதாக போடுறதா போட்டுக்கலாம். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இன்னும். ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட சவுண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக காதில் விடுக்கும். நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வந்தால் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா.